இந்த வீடியோவில் நம்ம இந்த ட்விஸ்டட் 3x3 க்யூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நம்ம நார்மல் 3x3 க்யூப் சால்வ் பண்ணுற மாதிரியே தான். ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ இதுக்கும் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம காயின்ஸ் அப்படி டர்ன் பண்ணி ஏதாவது காயின் கொண்டு வர முடியும்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஒயிட் வந்து ஒரு ப்ளூ காயினாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடத்துல ப்ளூ வரணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல ப்ளூ வரணும். இன்னொன்று நம்மளுக்கு அட்ஜசன்ட் கலர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இந்த க்யூப் பண்ணும்போது. ஸோ ஜென்ரலாக இதோட அட்ஜசன்ட் கலர்ஸ் எப்படி வரும்னா ரெட், ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன் இதுதான் அதோட கண்டினியூஸ் கலர்ஸாக இருக்க போகுது. ஸோ இங்கே ரெட் இருந்ததுன்னா இங்கே வந்து ப்ளூ, பின்னாடி ஆரஞ்சு, இந்த சைடில் க்ரீன் இதுதான் வரப்போகுது. ஸோ எனக்கு அப்போனா இங்கே ப்ளூ இருக்குன்னா இந்த இடத்துல ப்ளூ இருக்கும்போது ப்ளூக்கு முன்னாடி உள்ள கலர் தான் இங்கே இருக்கணும். ஸோ ரெட் அண்ட் ப்ளூ இங்கே இருக்கணும். ஸோ ரெட் அண்ட் ப்ளூ உள்ள காம்பினேஷன் காயின் எங்கே இருக்கோ அதை கிட்ட எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சிடலாம். ஸோ ரெட் அண்ட் ப்ளூ எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ப்ளூ அந்த ஸ்லோப்லேயே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் காயின் வந்து ரெட், ப்ளூ, ஆரஞ்சு. ஸோ ப்ளூ அண்ட் ஆரஞ்சு உள்ள காயின் தான் இங்கே பக்கத்தில் வரணும். ஸோ லக்கியாக அதுதான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல அப்போனா நம்மளுக்கு என்ன காயின் வரணும்னா ஒயிட் வித் ஆரஞ்சு வரணும். ஸோ ஒயிட் வித் ஆரஞ்சு காயின் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை அங்கே எடுத்துகிட்டு வரலாம். இங்கே இருக்க அந்த ஒயிட் வித் ஆரஞ்சு காயின். ஸோ அது நமக்கு இந்த இடத்துக்கு வரணும். இந்த காயின் இங்கே இருக்க காயின் இந்த இடத்துக்கு வரணும். ஸோ அதை அப்படியே மூவ் பண்ணி இங்கே கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ ப்ளூ அண்ட் ஆரஞ்சு நெக்ஸ்ட் இருக்குது. இந்த ஸ்லோப் மாறாமல் இருக்குதான்னு பார்க்கலாம். ப்ளூ ஸ்லோப் அப்படியே தான் இருக்குது, மாறல. ஆரஞ்சு ஸ்லோப்பும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெட், ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன். இப்போது ஆரஞ்சு அண்ட் க்ரீன் காம்பினேஷன் வேணும். இங்கே ஆரஞ்சு இருக்கிறதுனால பக்கத்தில் உள்ள அட்ஜசன்ட் கலர் ஆரஞ்சாக இருக்கணும். ஸோ நம்ம இந்த காயினை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ ஆரஞ்சு அண்ட் க்ரீன் வந்துருச்சு. ஆரஞ்சுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு இருக்குது, க்ரீன். இப்போ நமக்கு தேவை இந்த இடத்துல க்ரீன் வித் ஒயிட்டு. ஸோ க்ரீன் வித் ஒயிட் காயின் இங்கே இருக்குது. அதை எப்படி அங்கே எடுத்துகிட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் டர்ன் பண்ணி அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ஸ்லோப் ஏதாவது மாறி இருக்கான்னு பார்க்கலாம். ப்ளூவில் மாறல, ஆரஞ்சில் மாறல, பட் க்ரீனில் மாறி இருக்குது. ஸோ ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கதை நம்ம வேறு ஆங்கிளில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாறி இருக்க இதை வந்து டர்ன் பண்ணி திருப்பி நம்மளுக்கு தேவையான பொசிஷனில் வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு இப்படி தான் வேணும். ஸோ அந்த ஸ்லோப் அப்படியே இருக்கும். இப்போ வச்சு பார்க்கலாம். ப்ளூ ஸ்லோப் மாறல, ஆரஞ்ச் ஸ்லோப் மாறல, க்ரீன் ஸ்லோப் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நமக்கு இங்கே தேவை க்ரீனுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல அட்ஜசன்ட் க்ரீன் வேணும். ஸோ அதனால் அதையும் டர்ன் பண்ணி இப்படி வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெட் வித் ஒயிட் காயின் வேணும். அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்க ரெட் வித் ஒயிட்டு. இதை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நம்ம ரெட், ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன் அந்த பேட்டர்னை கொண்டு வந்துட்டோம். இப்போ அந்த ஸ்லோப் பார்ப்போம் தப்பாகாமல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ ஆரஞ்ச் ஸ்லோப் கரெக்டாக இருக்குது, க்ரீன் ஸ்லோப் கரெக்டாக இருக்குது, ரெட்டு தப்பாக இருக்குது. ஸோ என்ன செய்யலான்னா அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து ரெட்டை வேற எங்கேயாவது வச்சுட்டு சைடில் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ வச்சுட்டு இந்த ஸ்லோப்பை நமக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சிடலாம். வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து அந்த ரெட்டை பார்ப்போம். ஸ்லோப் கரெக்டாக இருக்குது. ஸோ மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ரெட் ஸ்லோப், க்ரீன் ஸ்லோப், ஆரஞ்ச் ஸ்லோப் கரெக்டாக இருக்குது. ப்ளூவில் மறுபடியும் பிரச்சனை இருக்குது. ஸோ ப்ளூவையும் திருப்பி அதே மாதிரி கொண்டு வந்து வேறு எங்கேயாவது லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ வச்சுட்டு இந்த ஸ்லோப்பை கரெக்டாக நம்ம செட் பண்ணிவிட்டு ஸ்லோப்பை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த ப்ளூவை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு திருப்பி மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் ப்ளஸ் கரெக்டாக இருக்குது, அந்தந்த ஸ்லோப் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த க்யூபோட மேஜர் திங்கை சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம 3x3 பண்ணுற மாதிரி அதை சால்வ் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது கார்னர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து இந்த ஏரியாவில் கீழே இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒயிட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கே இருக்க ஒயிட் தான் மேலே போகிறது ஈஸி பேஸில் இருக்கிறத விட. ஸோ இங்கே ஆனால் நம்மள்ட்ட ஒயிட்டே இல்லை. ஸோ நம்ம பேஸில் உள்ளது தான் இப்போதைக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இங்கே ஒன்று இருக்குது. அந்த பேஸில் உள்ளதை நம்ம சைடுக்கு எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னா ஜஸ்ட் இப்படி கீழே இறக்கி ஸோ இங்கே இருக்க காயின் இங்கே போயிடுச்சு. ஸோ அதை அப்படியே தள்ளி பின்னாடி வைக்கிறேன். பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்க காயின் இங்கே இருந்தது, அதை தள்ளி பின்னாடி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்ததை திருப்பி மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ என் காயின் இப்போது இங்கே வந்துருச்சு. அது வந்து ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இருக்குது. ஸோ ரெட்டுக்கும் ப்ளூக்கும் இன்பிட்வீனில் கொண்டு வந்து அந்த காயினை வச்சிடலாம். ரெட்க்கும் ப்ளூக்கும் இன்பிட்வீனில் அந்த காயினை வச்சுருக்கேன். ஸோ இந்த காயின் இப்போ மேலே போக போகுது. ஸோ இது இங்கே போகணுன்னா இதை இந்த சைடு வைக்கணும், அதர் சைடில் வைக்கலாம்.
கீழே எடுத்துகிட்டு வந்து எங்கே வேணுமோ அந்த காயினை கீழே எடுத்துகிட்டு வந்து அந்த காயின் சைடில் வச்சு இந்த காயினை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த காயினை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நம்ம இந்த ரெட் ப்ளூ காயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு க்ரீன் காயின் இருக்குது. இந்த க்ரீன் காயின் வந்து ஐ மீன் ஒயிட் காயின் இருக்குது, க்ரீன் வித் ரெட்டில் இருக்குது. ஸோ க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் இன்பிட்வீன் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதை க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் இன்பிட்வீனுக்கு அந்த காயின் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த காயினை இப்போ மேலே அனுப்பணும்னா இந்த காயினை இந்த சைடில் வைக்கணும். வச்சிடலாம். எங்கே வேணுமோ அந்த ஏரியாவை கீழே எடுத்துகிட்டு வரலாம். எங்கள் சைடில் வச்சது திருப்பி எடுத்து வந்து இது கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ க்ரீன் ரெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வேறு ஒயிட் காயின்ஸ் இருக்கான்னு பாருங்கள். சைடில் இல்லை, பேஸில் ஒன்று இருக்குது. ஸோ அது மறுபடியும் பேஸில் உள்ளது வந்து ரெட் அண்ட் ஆரஞ்சாக இருக்குது. ஐ மீன் ப்ளூ அண்ட் ஆரஞ்சாக இருக்குது. ஸோ ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் இன்பிட்வீனில் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே கீழே வச்சு இங்கே இருக்க காயின் இப்போ இங்கே போயிருக்கு. அதை நம்ம தள்ளி அதர் சைடில் வச்சுட்டு திருப்பி இதை கலைக்காமல் இது மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ அந்த காயின் இங்கே வந்திருக்கோம், ப்ளூ அண்ட் ஆரஞ்சு காயின். ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் வச்சுட்டு இதை இப்போ மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதை சைடில் வச்சுட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் லாஸ்ட் ஒன் காயின் வேணும். அது இங்கே இருக்குது, க்ரீன் அண்ட் ஆரஞ்சு. அதுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்துடுறேன். க்ரீனுக்கும் ஆரஞ்சுக்கும் இன்பிட்வீனில் பேஸில் இருக்குது. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு மேலே எடுத்துகிட்டு வரணும். இப்படி பண்ணி ஒரு சைட் தள்ளி வச்சிட்டோன்னா இங்கே இருந்த காயின் இங்கே போய் அங்கே போயிடுச்சு. இப்போ இதை கலைச்சதை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே வந்த காயினை எடுத்துகிட்டு வந்து எப்படி மேலே எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்கலாம். அதர் சைடில் வைக்கணும். வச்சிடலாம். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரோம். எங்கே இருக்கோ அதை கொண்டு வந்து இது கூட ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லேயரை முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் லேயர் முடிக்கும் போதே அலாங் வித் நம்ம மிடில் காயினோட மேட்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் லேயரோட எட்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, இங்கே ஏதாவது டைனி காயின் இருக்கான்னு பாருங்கள். மிடில் கீழே உள்ள லேயரில் மிடில் காயினில் டைனி காயின்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அதுதான் அங்கே போக போகுது. ஸோ இங்கே ஒரு டைனி காயின் இருக்குது. இது க்ரீன் காயின். ஸோ இதை நம்ம க்ரீன் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். அந்த க்ரீனை நான் நேராக க்ரீனுக்கு நேராக கொண்டு வந்து வச்சிடுறேன். ஸோ இந்த காயின் இப்போ இங்கே போக போகுது. ஸோ இந்த காயின் இங்கே போகணுன்னா இந்த காயினை நான் அதர் சைடு வைக்கணும். வச்சிடலாம். எங்கே வரணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். சைடில் வச்சு அதை திருப்பி எடுத்துகிட்டு வரேன். அதை ஒன் மோர் டைம் கீழே எடுத்துகிட்டு போய் இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நம்ம அந்த க்ரீனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வேறு டைனி காயின் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ ரெட் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அதை. ஸோ ரெட்டுக்கு நேராக கொண்டு வந்து வச்சிட்டேன். ஸோ இந்த காயின் இப்போ இங்கே போக போகுது. ஸோ இதை இந்த சைடு வைக்கிறேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். சைடில் வச்சு இந்த திருப்பி எடுத்துகிட்டு வரேன். எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வேறு ஏதாவது டைனி காயின்ஸ் இருக்கான்னு பாருங்கள். டைனி காயின்ஸ் வேறு எதுவும் கீழே இல்லை. ஆனால் ப்ளூ இருக்க வேண்டிய இடத்துல ஆரஞ்சும், ஆரஞ்சு இருக்க வேண்டிய இடத்துல ப்ளூவும் இருக்குது. ஸோ என்ன செய்யலான்னா, இந்த ஆரஞ்சை நான் கீழே எடுத்துகிட்டு வந்து ஆரஞ்சு இருக்க இடத்துல ஃபிக்ஸ் பண்ணேன்னா ப்ளூ கீழே வந்துடும். அப்புறம் ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த காயின் ஏதோ ஒரு காயின், இதுதானே இல்லை, ஏதோ ஒரு சென்டர் காயின், இங்கே இருக்கிற சென்டர் காயின் ஏதோ ஒன்று அங்கே கொண்டு போய் வச்சுட்டோன்னா அந்த காயின் கீழே வந்துடும், பின்னாடி போயிடும், இந்த இடத்துக்கு போயிடும். அப்புறம் நம்ம எங்கே தேவையோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காயினை இப்போ இங்கே வைக்கலாம். இல்லை எந்த காயின் வேணாலும் நம்ம சாய்ஸ் தான், எதை வேணாலும் அங்கே வைக்கலாம். ஸோ இதை நான் இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த காயின் அதர் சைட் போகணும். திருப்பி கீழே எடுத்துகிட்டு வரேன். கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். எந்த காயின் போகணுமோ அந்த காயினை கீழே எடுத்துகிட்டு வரேன். சாரி, இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ அந்த டைனி காயின் கீழே வந்திருக்கும், ஆரஞ்சு காயின் கீழே வந்துடுச்சு. ஸோ அதை ஆரஞ்சு லேயருக்கு நேராக எடுத்துகிட்டு போயிடலாம். ஆரஞ்சு காயினுக்கு நேராக எடுத்துகிட்டு போய்ட்டு இதை இப்போ இங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இதை அதர் சைடு வைக்கணும். வச்சிடலாம். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரலாம். எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். மேலே எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஆரஞ்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதே டைம் இங்கேருந்து ப்ளூ இப்போ கீழே வந்திருக்கும், இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த ப்ளூவை ப்ளூ ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ப்ளூ ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நேராக இங்கே ப்ளூ ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது இங்கே போக போகுது. ஸோ இதை கொண்டு போய் சைடில் வைக்கிறேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். எங்கே இருக்கோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் லேயரை முடிச்சிட்டோம். இப்போது நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது தேர்ட் லேயர். தேர்ட் லேயருக்கு
நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் 3x3ல பண்ணுற மாதிரி இங்கே ஏதாவது ஜே மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைனாலும் இப்போ நான் பண்ணுற மூவை பண்ணலாம். இருந்தால் ஓகே லக்கி, நம்மளுக்கு இன்னும் ஒரே மூவில் அது வந்துடும். இல்லைனா 2-3 மூவ்ஸ் பண்ணி அதை கொண்டு வரணும். இப்போ ஜே மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு அதே மாதிரி ஒரு ஜே பேட்டர்னில் ஒரு மூவ் பண்ணுறோம். இப்படி பண்ணி இப்படி பண்ணியிருக்கேன். பின்னாடி உள்ள லேயரை ஒரு தடவை அலோவ் பண்ண மாட்டேங்குது. இப்போ இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த ஒயிட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ப்ளஸ் வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ மேட்சிங் காயின்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ப்ளூ மேட்ச் ஆகிருக்கு, ஆரஞ்சு மேட்ச் ஆகிருக்கு, ரெட்டும் க்ரீனும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. க்ரீன் இங்கே இருந்திருக்கணும், ரெட் இங்கே இருந்திருக்கணும். ஸோ அது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த காயினோட ஒர்க் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த காயின் கூட கார்னர் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒன்ஸ் இறக்கி ட்வைஸ் மேலே ஏற்றி ஒன்ஸ் இதை கீழே கொண்டு வந்து ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷுட் பி ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். பார்க்கலாம். ரெட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஆரஞ்சும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, க்ரீனும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கிட்டத்தட்ட நம்ம க்யூபே முடிச்சிட்டோம். இந்த 4 காயினை தவிர இந்த 4 காயினை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இப்போ நம்மளுக்கு அடுத்த வேலை. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன காயின் இருக்கணும்னு நமக்கு தெரியணும். ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷன் உள்ள காயின் தான் இங்கே இருக்கணும். ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறது க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இருக்குது. ஸோ இது தப்பாக இருக்குது. இங்கே ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இருந்திருக்கணும். ப்ளூ அண்ட் ஆரஞ்சு தான் இருக்குது. ஓகே, ஆனால் தப்பான பொசிஷனில் இருக்குது. இந்த சைடில் மாறி இருந்திருக்கணும், தப்பான பொசிஷனில் இருக்குது. பட் தட்ஸ் ஓகே. இங்கே வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இருந்திருக்கணும், க்ரீன் அண்ட் ரெட் இருக்குது, தப்பாக இருக்குது. இங்கே க்ரீன் அண்ட் ரெட் இருந்திருக்கணும், ப்ளூவோட இருக்குது. ஸோ இதுவும் தப்பாக இருக்குது. ஸோ இது ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. பட் ஈவன் தோ கரெக்டான பொசிஷனில் இல்லை, இதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நான் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு எல் மூவ் பண்ண போகிறோம். எல் மாதிரியே ஒரு மூவ், இப்படி அப்புறம் இப்படி. சேம் திங் கோஸ் இந்த பக்கமும். ஒரு முறை கீழே இந்த சைடு. இப்போ இது ஃபிக்ஸ் ஆகிடும். இதை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதையும் மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ திருப்ப அதை வச்சு பாருங்கள். இந்த காயினில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகிருக்கான்னு. க்ரீன் ஆரஞ்சு வரணும், வந்திருக்கு. ஓகே. இங்கே ரெட் க்ரீன் வரணும், வந்திருக்கு. ஓகே. இங்கே ரெட் ப்ளூ வரணும், வந்திருக்கு. ஓகே. இங்கே ஆரஞ்சு ப்ளூ வரணும், வந்திருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. பட் கரெக்டான பொசிஷனில் எதுவுமே இல்லை. அது பண்ணுறதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா டபுள் கார்னர் மூவ். இப்போ நம்ம பண்ண அந்த கார்னர் மூவே தான் டபுள் கார்னர் மூவ் பண்ண போகிறோம். 2 சைடும் பண்ண போகிறோம். ஸோ இது கீழே இறக்கிட்டு இது ட்வைஸ் மேலே ஒன்ஸ் கீழே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம், மேலே எடுத்துகிட்டு போகிறோம். சிமிலர்லி இங்கே ட்வைஸ் மேலே எடுத்துகிட்டு போய் ஒன்ஸ் பண்ணி இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஏதாவது ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு. இங்கே ஒரு காயின் ஃபிக்ஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டான இடத்துல. இங்கே மற்ற 3 ஃபிக்ஸ் ஆகலை. திருப்பி அதே டபுள் கார்னர் மூவ் பண்ணலாம். ட்வைஸ் மேலே ஒன்ஸ் கீழே வந்து ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். திருப்பி அதே மாதிரி டபுள் கார்னர்ன்றதுனால இந்த சைடும் பண்ணணும். ட்வைஸ் மேலே ஒன்ஸ் கீழே வந்து ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம் 2 காயின் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் இந்த 2 காயின் ஃபிக்ஸ் ஆகலை. திருப்பி அதே டபுள் கார்னர் மூவ் பண்ணுவோம். அதே தான் பண்ணுறேன். ட்வைஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு ஒன்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் ஆகலை. இன்னும் ஒரு டைம் அதே மூவ் பண்ணோம்னா ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிடும். பார்க்கலாம். ட்வைஸ் மேலே ஒன்ஸ் கீழே வந்து ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம், மேலே எடுத்து போகலாம். அதுமாதிரி இந்த சைடும் ட்வைஸ் மேலே ஒன்ஸ் கீழே வந்து ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம க்யூபை சால்வ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.